முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 தொடங்கி 18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோம்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சியோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள், புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடி வரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோயில் மண்டபத்திற்கும் பலிப்பீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 51. இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம், இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம், இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம், இரக்கமாயிரும். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம், இரக்கமாயிரும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது.
உமக்கு எதிராக நான் பாவம் செய்தே உம் பார்வையில் தீயது செய்தே. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20 முதல் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 2 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள்.
இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தூய சவேரியாருடைய அருட்காவலிலும் அன்பிலும் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுடைய அளவற்ற இரக்கத்தையும் அன்பையும் நாம் பெற்று மகிழ்வதற்காக இந்த மாலை பொழுதில் இந்த பலிபீடத்தின் முன்பாக ஒரே குடும்பமாக கூடியிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருச்சபையினுடைய வழிபாட்டு காலத்தின் மிக முக்கியமான காலமான இந்த தவக்காலத்தை நாம் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம். தொடக்க காலம் முதலே தவக்காலம்தான் முதன்மையான வழிபாட்டு காலமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த தவக்காலம்தான் மற்ற எல்லா காலங்களுக்கும் முதன்மையான அடிப்படையானது என்று சொன்னால், இதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அழைப்பினை சிந்தித்து பார்க்க நாம் இந்த நாளில் கூடியிருக்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே, நண்பர்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு மாந்தோப்பு அருகிலே நடந்து போய் கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று எங்கோ இருந்து வந்த ஒரு கல் அந்த நண்பர் ஒருவருடைய நெற்றியிலே பட்டு இரத்தம் வர ஆரம்பித்தது. அவர் வலி பொறுக்காமல் நெற்றியை பிடித்து கொண்டே யார் எரிந்திருப்பார் என்று சுற்றிலும் பார்க்கிறார். அந்த மாந்தோப்பில் 2-3 சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தவர்கள் கல் இவர்கள் மேல் பட்டதை பார்த்தவுடனே அப்படியே பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு வந்தார்கள். நாங்கள் மாங்காவை குறிவைத்தோம், 3 மாங்காய் விழுந்து விட்டது, ஆனால் உங்கள் தலையில் படும் என்று எங்களுக்கு தெரியாது, எங்களை மன்னித்து விடுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அடிபட்ட நண்பர் இப்படி செய்யலாமா,
யார் போகிறார் யார் வருகிறார் என்று பார்க்காமல் நீங்கள் இப்படி செய்யலாமா? சரி சரி போங்கள், இனி பார்த்து செய்யுங்கள் என்று அனுப்பிவிட்டார். உடனே கூட வந்த நண்பர், என்னப்பா உன் தலையில் ரத்தம் வருது, சின்ன பசங்க 2 தட்டு தட்டினா அப்போ தான் திருந்துவான், அவனை ஒரு அடி அடிச்சிருக்கலாம், அதெல்லாம் செய்யாமல் நீ பரவாயில்ல போங்க அப்படின்னு சொல்லி மன்னிச்சிட்டியே, எப்படி என்று கேட்டார். அடிபட்ட அந்த நண்பர் சொன்னார், கல்லை கொண்டு எரிந்ததற்கு எதுவுமே தெரியாத மாமரம் 3 காய்களை போட்டது. எல்லாம் தெரிந்திருக்கிற நான் ஒரு சின்ன மன்னிப்பை கூட வழங்கக்கூடாதா என்று சொன்னாரா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலம் இரக்கத்தின் காலம், அருளின் காலம், மன்னிப்பின் காலம், ஆண்டவருடைய அன்பை பெறுகிற மிக முக்கியமான ஒரு காலம் என்று சொன்னால் அது மிகையாக இருக்க முடியாது. நம்முடைய பருவ காலங்களை பல காலங்களாக பிரித்து வைத்திருக்கிறோம். கோடை காலம், இலையுதிர் காலம், வசந்த காலம் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம். ஆனால் திருவருகை காலம் அதையெல்லாம் பல வகைகளில் நாம் பலவிதமாக கொண்டாடி இருக்கலாம். ஆனால் இந்த தவக்காலத்தை நாம் எப்படி சொல்லுவோம் என்று சொன்னால் இது ஒரு வசந்த காலம் என்று சொல்லுவோம். இலைகளெல்லாம் உதிர்ந்து விட்டு மீண்டும் புதிதாக தளிர்க்கிற காலத்தை தான் வசந்த காலம் என்று சொல்லுவோம். மனிதனுடைய பழைய வாழ்க்கை அப்படியே போய் ஒரு புதிய வாழ்விற்குள்ளாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிற ஒரு காலம்தான் இந்த வசந்த காலம், இந்த தவக்காலம் என்பதனை நாம் நினைத்து பார்க்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே, இந்த 2வது வாசகத்தில் தூய பவுலடியார் இதனை மிக ஆழமாக நமக்கு வெளிப்படுத்துவதை வாசிக்க கேட்டோம். அவர் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பாருங்கள், நாம் கிறிஸ்து இயேசு வழியாக தமக்கு ஏற்புடையவாகுமாறு பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். அதற்கு முந்தின வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம், ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்ற கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். அப்படி என்றால் என்ன பொருள்படுகிறது? இந்த காலம் ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாகிற காலம். நாம் பெற்றுக்கொண்ட அருளை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் என்று தூய பவுல் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் அருள் பெற்றிருக்கிறோம். அந்த அருளை நாம் இழந்துவிடக்கூடாது என்பதை அவர் விரும்புகிறார். அன்னை மரியாளை குறித்து கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொல்கிற போது ஒரு வார்த்தை சொல்கிறார், அருள் மிக பெற்றவரே வாழ்க, அருள் நிறைந்தவரே வாழ்க என்று கொண்டாடுகிறார். அப்படி என்றால் தான் பெற்றுக்கொண்ட அருளை தானே வைத்துக்கொள்ள மரியாள் விரும்பவில்லை. அந்த அருளை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக அவர் முன் வந்தார். நாம் பல வேளைகளில் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாம் பெற்றுக்கொண்ட அருளை நாமே இழந்து விடுகிறோம். ஆனால் மரியாள் அப்படி அல்ல. தான் பெற்றுக்கொண்ட அருளை மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும் என்பதற்காக அவள் எலிசபெத்துடைய இல்லத்திற்கு விரைந்தோடினாள் என்று பார்க்கிறோம். மனிதர்கள் பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், பெற்ற அருளை இழந்து விடுகிறோம், இறைவன் கொடுத்த கொடையை மறந்து விடுகிறோம், அவர் தந்த ஆவியாரை நாம் தொலைத்து விட்டு வாழுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் இந்த காலம், இதுதான் காலம், இப்போதே தொடங்குங்கள், இப்போதே நீங்கள் மனமாறுங்கள், இப்பொழுதாவது மனம் திரும்பி என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவருடைய வாக்கு நமக்கு சொல்ல வாசிக்க கேட்டோம். முதல் வாசகத்திலே யோவேல் புத்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது. நீங்கள் உங்களுடைய உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், உங்களுடைய உள்ளங்களை கிழித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, எதற்காக இந்த அருளின் காலத்தை, இந்த இரக்கத்தின் காலத்தை, இந்த மன்னிப்பின் காலத்தை கொண்டாடுவதற்காக ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகிறார். அப்படி என்று சொன்னால்,
இந்த நாட்கள் எத்தனை நாட்கள்? 40 நாட்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. 40 நாட்களும் நாம் ஆண்டவரோடு ஒன்றிப்பதற்கான, ஒப்புரவாகுவதற்கான நாட்களாக கொடுக்கப்படுகிறது. என் அன்பார்ந்தவர்களே, வருடத்திற்கு 365 நாட்கள் என்று சொன்னால், நீங்கள் 335 நாட்கள், இந்த 325 நாட்கள் மிக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த 40 நாட்கள் நீங்கள் தயாரிப்பில் ஈடுபட வேண்டும். நம்ம ஒரு டூர் போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாகனம் ரொம்ப நாளாக பழுதுபட்டு நிற்குது. அது என்ன செய்யுது? நம்ம ஒன்றுமே செய்யலை, வீட்டில் பத்திரமா தான் இருக்குது, யாரும் பயன்படுத்தலைல்ல, அதெல்லாம் எடுத்து போவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு 15 நாள் டூர் போல் நம்ம வெளியே கிளம்பி போகிறோம். 15 நாள் டூர் ஒழுங்காக சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன செஞ்சுருக்கணும்? அன்பார்ந்தவர்களே, பல நேரங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், வண்டி போன இடத்துல ஏதாவது பழுதாயிரும். நாம் என்ன செஞ்சுருக்கணும்? போகிறதுக்கு முன்னாடியே வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குதா இல்லையா, என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படின்னு பார்த்து கவனமாக எல்லாம் தயாரிப்போடு போயிருந்தா 15 நாள் அல்ல 20 நாட்கள் கூட நாம் மகிழ்ச்சியாக வர முடியும். இது தவக்காலம் அப்படித்தான். 40 நாட்கள் நாம் நம்மை தயாரிக்கிறோம் என்று சொன்னால், மீதி நாட்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கடவுள் தந்திருக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. வண்டியில் வேகமாக போய்கிட்டு இருக்கிறோம், சில இடங்களில் ஸ்பீட் பிரேக்கர் போட்டுக்கிறாங்க. எதற்காக? பார்த்து போப்பா, பள்ளிக்கூடம் இருக்குது, சின்ன பிள்ளைங்க இருக்கக்கூடிய இடமா இருக்கும், கோயில் இருக்கலாம், அல்லது அடிக்கடி நிறைய பேர் கிராஸ் ஆகிற இடமா இருக்கலாம், பார்த்து போ அப்படின்னு சொல்லுவாங்க. தவக்காலம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு காலம். உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சற்று நிதானமாக நின்று என்ன செய்கிறீர்கள், என்ன உங்களுடைய வாழ்க்கையில் எதுவாக இருக்கிறீர்கள் என்று உங்களையே உங்களுக்குள்ளாக செல்வதற்கான ஒரு காலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, அதை நாம் ஆய்ந்தறிந்து பயணிக்க வேண்டுங்கிற அழைப்பினை சொல்கிறார். ஏன் 40 நாட்கள்? விவிலியத்திலே 40 என்பது மிக முக்கியமான காலம். 40 நாட்கள் நோவாவின் காலத்தில் மழை பெய்தது. 40 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் இருந்தார்கள். 40 நாட்கள் எலியா இறைவாக்கினர், மற்ற இறைவாக்கினர்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களில் 40 என்பது மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. அதுபோல இயேசு தன்னுடைய பணி வாழ்க்கை தொடங்குவதற்கு முன்பாக 40 நாட்கள் உண்ணாமலும் குடிக்காமலும் அப்படியே பாலைவனத்தில் இருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த 40 நாட்கள் என்பது நம்மை தயாரிக்கிற, நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு காலமாக இருக்கிறது. இந்த NCC ட்ரைனிங்லாம் போவாங்க, அல்லது ஆர்மி ட்ரைனிங்லாம் போவாங்க. அவங்களுக்கு ஒரு கோர்ஸ், ஒரு டைம் அப்படி சொல்லுவாங்க. எத்தனை நாள் அப்படி சொன்னால் 21 நாள் அல்லது 40 நாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 ஆசிரியர்கள் ஒன்றா சேர்ந்து NCC ட்ரைனிங் போயிருந்தாங்க. ஒருத்தர்லாம் இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 75 கிலோ ஆள் வெயிட்டு, புஸ்கான்னு இருக்கிறார். நடந்து போயிட்டு வரணும்னா அவ்வளோ சிரமம். அப்படிப்பட்ட ஆளை NCC ட்ரைனிங் அனுப்பியாச்சு. 3 மாதம் ட்ரைனிங், விகரஸ் ட்ரைனிங். திருப்பி ஒரு தடவை நான் அவரை ஒரு கடை பக்கத்தில் பார்க்குறேன். எனக்கு ஆள் அடையாளமே தெரில. நான் யாரோ நிற்கிறாங்கன்னு போயிட்டேன். ஃபாதர், என்னை தெரியலையான்னார். நீங்கள் யார் சார்? நீங்களா? எப்படி இப்படி மாறிட்டீங்கன்னு கேட்டேன். ஃபாதர் கொல்லுன்னு கொண்டுட்டாங்க. அவ்வளவு ட்ரைனிங் ஃபாதர். 3 மாதத்தில் ஆளே மாறிட்டார். 3 மாதத்தில் ஆளே மாறிட்டார். உங்களுக்கு 40 நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆளே மாறிடணும் இல்லையா? தவக்காலம் இந்த 40 நாட்கள் என்பது நம்மையே மாற்றிவிட வேண்டும். பைபிள் படிக்காதவங்க படிக்கணும், ஆண்டவரை தேடாதவங்க தேடணும், பாவம் செஞ்சுட்டு இருக்கவங்க பாவத்தை விட்டு விலகி வரணும், கடவுளை தேடி நான் கடவுளுக்குரிய பிள்ளையாக இருப்பேன். எதுக்காக? என் வாழ்நாள் முழுக்க மகிழ்ந்திருப்பதற்காக இறைவன் தருகிற காலம் அப்படின்னு நினச்சி போகணும். அதனால் 40 நாள் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இல்லை. மீதி இல்லை, எல்லா நாட்களும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த நாட்களை நீங்கள் தயாரிக்கலாம். ரொம்ப முக்கியமானது சுகர் பேஷண்ட்ஸ் இல்லையா? இப்போ தான் டெம்டேஷன் கூடும். கறி எடுப்போமா வேண்டாமா, ஸ்வீட் சாப்பிடுவோமா வேண்டாமா, எவ்வளவு சாப்பிடலாம் அப்படிலாம் தோணும். இப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்? ஆண்டவருக்காக நான் அதை ஒதுக்குறேன், விட்டு விடுறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு திருச்சபையே ஏற்படுத்தி கொடுக்குது. டாக்டர் சொன்னால் கேட்க மாட்டோம், மனைவி சொன்னால் கேட்க மாட்டாங்க, கணவர் சொன்னால் கேட்க மாட்டாங்க, யார் சொன்னாலும் கேட்காதவங்க கூட ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். 40 நாட்கள் நீங்கள் இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
கண்ட்ரோலாக இருந்துட்டோம்னு சொன்னால் மாத்திரை தூர போட்டுடலாம், டாக்டரையும் தூர வச்சிடலாம், எல்லாம் வேறு வழியில் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு காலமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். என் அன்பு பிள்ளைகளே, ஆகவே 40 என்பது மிக முக்கியமானது. சாம்பல் பூசப்படுகிறது, அதனுடைய அடையாளம் என்ன? மனிதனை நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே நீ திரும்புவாய். மனிதனை எரித்து விட்டால் வெறும் சாம்பல் தான், மண் தான், ஒன்றுமே இல்லை என்று பார்க்கிறோம். அதனுடைய அடையாளம் என்ன? நாம் ஒன்றுமில்லாதவர்கள், கடவுள் தான் எல்லாமா இருக்கிறார். ஆகவே நாம் ஒன்றுமில்லாமல் இருந்து உருவாக்கப்பட்டோம். அந்த இறைவனிடத்திலேயே நாம் சங்கமம் ஆகிவிடுகிறோம் என்பதை சொல்வதற்காகத்தான் நெற்றியிலே சாம்பல் பூசப்படுகிறார். யாரையாவது திட்டணும்னா நம்ம ஊர்களில் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மண்ணள்ளி போட்டு நீ மண்ணா போயிடுவ, நாசமாக போயிடுவேன்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் கோயிலில் உங்களை கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு, மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்பார் சாமியார் தலையில் நெற்றி பூசுவார். கோபம் வருதா? கோபம் வரலையா? கோபம் வருதா? அன்பார்ந்தவர்களே, என்ன சொல்கிறோம் இங்கே? என்ன சொல்லப்படுகிறது? நான் ஒன்றுமே இல்லை, என்னை படைத்தவர் பெரியவர், நான் ஒன்றுமே இல்லை என்பதை சொல்லுவதாக இது அமைகிறது. அதைத்தான் இந்த நாள் சொல்கிறது. 40 நாள் சாம்பல், இந்த கொண்டாட்டம், தயாரிப்பு எல்லாம் இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே நற்செய்தி 3 காரியங்களை செய்ய சொல்கிறது. என்னவெல்லாம்? ஒன்று ஜெபம், இன்னொன்று நோன்பு, இன்னொன்று தர்மம். இந்த 3 ஒன்றோடு ஒன்று பிந்தி கிடக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஜெபிக்க வேண்டும், இறைவனோடு ஒன்றித்து வாழ வேண்டும். அதுதான் அந்த ஜெபத்தினுடைய மிக முக்கியமானது. ஜெபத்தில் நாம் ஆண்டவருக்கு முன்னிலையில் யாராக இருக்கிறோம் என்பதை தெரிந்து விடுகிறோம். ஆகவே ஜெபியுங்கள். எப்படி ஜெபிக்க வேண்டும்? மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஜெபிப்பது அல்ல, உங்கள் இறைவன் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபம் என்பது இறைவனுக்கும் நமக்குமான உறவு பாலத்தை கட்டி எழுப்புகிறது. இது என்ன செய்யும்னு சொன்னால், இந்த 40 நாட்கள் நீங்கள் ஜெபத்திலேயே அப்படி மூழ்கி பயணிக்கிற போது உங்களுடைய வாழ்வே மாறிவிடுகிறது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒளி பிரகாசமாக தெரிகிறது. ஏனென்றால் இறைவனோடு இருந்து விட்டு வருகிற மோசே 40 நாள் சீனாய் பாலைவனத்தில் அவர் மலையில் ஏறிக்கொண்டு இருக்கிற போது, திரும்பி வருகிற போது அவர் முகத்தை யாருமே பார்க்க முடியலை. எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டாங்க. அந்த அளவுக்கு அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. ஏனென்றால் அவர் ஆண்டவரோடு இருந்தார். என் அன்பு பிள்ளைகளே, ஆகவே 40 நாட்கள் நீங்கள் ஆண்டவரோடு இருப்பதற்கு, நீங்கள் பிரகாசமாய் மாறுவதற்கான ஒரு அழைப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். செபிக்கிறவர்கள் அந்த பிரகாசத்தை அனுபவிக்க முடியும். ஒருவேளை ஒரு குடும்பத்தில் கணவர் அப்படி பிரகாசமாக மாறலாம், மனைவி அல்லது பிரகாசமாக இந்த 40 நாளில் ஜெபம் செய்து மாறலாம். அந்த வீட்டிற்கு வெளிச்சம் கிடைத்து விடுகிறது, அந்த வீட்டிற்கு இறை ஆற்றல் கிடைத்து விடுகிறது. அடுத்து என்ன? நோன்பு இருப்பது. அன்பார்ந்தவர்களே, நோன்பு இருப்பது என்று சொன்னால் உண்ணா நோன்பு இருப்பது. நாம் கிறிஸ்தவங்களுக்கு நோன்புனாலே ரொம்ப என்னன்னே பெருசாக தெரியறதில்லை. முஸ்லீம்கள் அவர்களாம் இருக்கிறாங்கன்னு சொன்னால் நோன்புனா நோன்பு தான், அப்படி இருப்பாங்க. நாம் ஐயையோ மறந்து விட்டேன, காலை சாப்பிட்டேனே அப்படி சொல்லுவோம். அப்படி தானே சொல்கிறோம். நிறைய நேரங்களில் ஐயையோ தெரியலையே காப்பி குடிச்சிட்டு அப்படிம்போம், ஏதாவது செய்து விடுவோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நடந்து விடுகிறது என் அன்பு பிள்ளைகளே. ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த நோன்பின் காலம் எப்படிப்பட்ட காலம்? நீங்கள் உங்களுக்குள் பயணிப்பதற்கான ஒரு காலம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நமக்குள் பயணிப்பதற்கான ஒரு காலம். எப்படி? நமக்கு எல்லாம் இருக்கு, இல்லாமல் பட்டினி கிடப்பதில்லை, எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறோம். நல்ல உணவு இருக்கிறது, நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, எதை வேண்டுமானாலும் வாங்கி சாப்பிடுவதற்கு இருக்கிறது, ஆனாலும் இதை வேண்டாம் என்று ஒதுக்குகிறோம். எதற்காக? நான் யார் என்று என் பசியில் உணர்வதற்காக, என் பட்டினியில் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்பதை கண்டுகொள்வதற்காக. இந்த இரண்டையும் சரியாக செஞ்சிட்டோம்னு சொன்னால், 3வது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், தர்மம் செய்வது. நீங்கள் இறைவனோடு ஒன்றித்திருந்து உங்களை அறிந்து கொண்டால்
உங்களுக்கு அருகாமையில் வாழுகிறவர்கள் யார் என்று தெரிந்து தர்மம் செய்வீர்கள். தாராளமாக தர்மம் செய்கிறவர்களாக மாறிவிடுவோம். வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது செய்வோம். யாருக்கு எப்படி கொடுத்தோம் என்றே தெரியாது, எவ்வளவு கொடுத்தோம் என்று தெரியாது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஈடுபடுத்தி விடுவோம் என்பது இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்கிற பாடம். ஆகவே அன்பு பிள்ளைகளே, தவக்காலம் அன்பின் காலம், அருளின் காலம், இரக்கத்தின் காலம், மன்னிப்பின் காலம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற காலம். இந்த 40 நாட்கள், இந்த 40 நாட்களும் இந்த 3 காரியங்களையும் நாம் தீர்க்கமாக செய்தோம் என்று சொன்னால், இறுதியில் நாமும் இந்த பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்மை தயாரித்துக் கொள்வதாக மாறுகிறது. இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெரும் பொருட்டு மீண்டும் ஒரு முறை இந்த நாளிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். எங்கள் அன்பான தந்தையே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த இனிய மாலை பொழுதில் ஆண்டவரே, உமது பேரன்பை நினைத்து பார்க்கிறோம். 40 நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் ஆய்வு செய்வதற்கு நீர் தருகிற நாட்களாக இருக்கிறது. இந்த அன்பின், அருளின், இரக்கத்தின், மன்னிப்பின் காலத்தில் நாங்கள் ஒருவரை மன்னிக்கவும், அன்பு செய்யவும், விட்டு கொடுக்கவும், மறக்கவும் எங்களுக்கு நீதாமே உமது ஆற்றலை தாரும். உமது பேரன்பு எங்களை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்மோடு தனித்திருந்து நாங்கள் செபிப்போம். நாங்கள் நோன்பிருந்து எங்களுக்குள்ளாக பயணமாவோம். உம்மோடு ஒன்றித்திருந்து எங்களுக்குள் பயணமாகி எங்கள் அருகில் வாழுகிறவர் யாரென்று தெரிந்து தர்மம் செய்வோம். அப்படிப்பட்ட அழைப்பினை இந்த நாளிலே தருகிறீரே, உமக்கு நன்றி இயேசுவே. எங்களோடு கூட வாரும், எங்களை ஆசீர்வதி. இந்த மாலை பொழுதில் எல்லாரையும் ஆசீர்வதி. எல்லா பிள்ளைகளுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டருள். உம்மை ஆர்வத்தோடு தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே அமைதியை தார், சமாதானத்தை தார், நிம்மதியான ஒரு சூழ்நிலையை தார். உதாரி மைந்தன் திரும்பி வந்தபோது நீர் அன்பொழுக ஏற்றுக்கொண்டீர். அவனை மார்பிலே போட்டுக்கொண்டீர். அவனுக்கு காலுக்கு மிதியடியும் கைக்கு மோதிரமும் நல்ல உடையும் உடுத்தச் சொன்னீர். நல்ல கன்றுக்குட்டி அடித்து விருந்தொன்று படைத்தீர். நாங்கள் திரும்பி வந்தால், நாங்கள் எங்களுடைய பழைய வாழ்விலிருந்து திரும்பி வந்தால், பாவங்களிலிருந்து திரும்பி வந்தால், உம்மோடு ஒன்றித்து வாழ வந்தால், இத்தனை ஆசிரையும் எங்களுக்கும் தருவதாக இந்த நாளில் வாக்கு தருகிறீரே. இப்பொழுதாவது நீங்கள் மனம் திரும்பி வாருங்கள் என்று சொல்லப்பட்ட உங்கள் உடைகளை அல்ல, உங்கள் உள்ளங்களை கிழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த இறை வார்த்தையை நினைவுபடுத்தி நாங்கள் உம்மோடு ஒப்புரவாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளையும் ஆசுவதி. எல்லாருடைய குற்றங்குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் மன்னித்தருளும். உமது அருளை இழந்து விடாது இருக்க ஆசீர்வாதத்தை தார். அருள் நிறைந்த மரியே என்று சொல்ல உடனே தான் பெற்ற அருளை இழந்து விடாமல் இருக்க பகிர்ந்து கொடுத்தாள் மரியாள். நாங்களும் பெற்ற அருளை இழந்து விடாமல் இருப்பதற்கு நீ தந்திருக்கக்கூடிய இந்த காலத்தை நிறைவாய் பயன்படுத்துவோமாக. எங்களோடு கூட வாரும், எங்களை ஆசீர்வதி. இந்த நாளிலிருந்து ஆண்டவரே, நீர் எங்களோடு தங்கும். இதோ எம்மாவு வழியில் சென்ற சீடர்கள், பொழுது சாய்ந்து விட்டது, போதகரே நீர் எங்களோடு தங்கும் என்று சொன்னார்கள். பொழுது சாய்கிறது, ஒவ்வொரு நாளும் விடுகிறது, ஒவ்வொரு நாளும் அதுபோலவே முடிகிறது. நாளெல்லாம் என் ஆண்டவரே, நீர் என்னோடு தங்கும். உம்மை விட்டு நான் எவ்வளவு எளிதாக விலகி போய் விடுகிறேன். உம்மை எவ்வளவு எளிதாக மறந்து விடுகிறேன். உம்மை எவ்வளவு எளிதாக துன்புறுத்தி விடுகிறேன். என் செயல்களால், என் வார்த்தைகளால், என் பார்வையால், என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியத்தால் எவ்வளவு எளிதாக உம்மை விட்டு போய்விடுகிறேன். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருந்தால் எவ்வளவு பலம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் எவ்வளவு ஆசீர்வாதம். நீர் என்னோடு வழி நடந்தால் நான் எதற்கும் அஞ்சிடேன், எதற்கும் பயப்படேன். இந்த நாளிலிருந்து என்னோடு கூட வார். எங்கள் ஒவ்வொருவரோடும் கூடவே வார். ஆசீர்வதி, பலப்படுத்தும், உமது அன்பால் நிரப்பு. நாங்கள் உமக்குரியவர்களாக வாழ நீரே எங்களை பக்குவப்படுத்தும். இப்பிள்ளைகள் உம்மை தேடுவார்களாக. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கணவன், மனைவி, மகன், மகள் என்று
எல்லோரும் உம்மை தேடுவார்களாக, உமது அன்பிலே வாழ்வார்களாக, உமது இரக்கத்தை பெறுவார்களாக. ஆசீர்வதி. ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே இன்று காலையில் இந்த சாம்பலானது மந்திரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த சாம்பல் உங்களுடைய நெற்றியிலே மனந்திரும்பி நற்செய்தி நம்புங்கள் என்கிற இறை வார்த்தையோடு உங்களுடைய நெற்றியில் பூசப்படுகிற போது ஆண்டவருக்கு உரியவர்களாக வாழுவோம் என்று நீங்கள் உறுதிப்பாடு கொடுக்க அழைக்கப்படுகிறீர்கள். ஆகவே இந்த நிகழ்வில் நீங்கள் திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரும் வரிசையாக வந்து பங்கேற்க அன்போடு அழைக்கிறேன். அருட்சகோதரிகள் யாராவது இருக்கிறாங்களா? இல்லை. அதனால் பாடற்குழுவினர் பாடல் பாடிக்கொண்டே இருப்பார்கள். சற்று நேரமாகலாம். ஆகவே இறை மக்கள் பங்கேற்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே, மறவாதே, மறவாதே மனிதனே. மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே, மறவாதே மனிதனே. மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே, மறவாதே மனிதனே. பூவும் புல்லும் போல் பூமியில் வாழ்கின்றோம். பூவும் புல்லும் போல் பூமியில் வாழ்கின்றோம். பூவும் உதிர்ந்திடும், புல்லும் புலர்ந்திடும். மனிதனே, நீ மண்ணாக இரு
மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர், இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர், அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கின்றான். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. வருவதை மனிதன் அறிவானோ, மரணம் வருவதை மனிதன் அறிவானோ, தருணம் இதுவென இறைவன் அழைப்பானோ. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கின்றோ, பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கின்றோம். பூவும் உதிர்ந்திடும் புல்லும் உலர்ந்திடும். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே.
இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர். இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர். அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கின்றார். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே, மறவாதே மனிதனே. மரணம் வருவதை மனிதன் அறிவானோ? மரணம் வருவதை மனிதன் அறிவானோ? தருணம் இதுவென இறைவன் அழைப்பானோ? மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே, மறவாதே மனிதனே. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே, மறவாதே மனிதனே. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. அன்புடனே ஏழையின் மேல் இரக்கம் வையும், அனுதபித்து என் பிழையை அகற்றுமையா. பாவமதை நீக்கி என்னை பணிவோலாக்கும், தோஷமெல்லாம் தீர்த்து என்னை தூய்மையாக்கும். தயை செய்வாய் நாதா,
குற்றமும் நான் அறிவேன். வெள்ளிடை மலைவோ தீவினையை மறவாதல் மனது என்றும் புனிதத்தை போக்கினான் பாவியானே. நீர் தீமை என்று கருதுவதை துணிந்து செய்தே. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. பாவத்தில் ஜென்மித்தேன் நீ அறிவாய். தோஷத்தில் பெற்றெடுத்தாள் என் தாயே. தீர்ப்புதனில் குற்றமோ குறையோ இல்லை. முடிவுகளில் நீதியையும் எதிர்ப்பாரில்லை. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. உள்ளத்தில் உண்மையை நீர் விரும்புகின்றீர். என் ஆத்துமத்தின் அந்தரத்தில் அறிவை ஊட்டும். என் பாவம் தீர்ப்பாயின் தூய்மையாவே. பணிவெண்மை உயர்வாக புனிதமானே. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. அன்புடனே ஏழையின் மேல் இரக்கம் வையும். அனுதவித்து என் பிழையை அகற்றுமையா. பாவமதை நீக்கி என்னை பணிவோலாக்கும். தோஷமெல்லாம் தீர்த்து என்னை தூய்மையாக்கும். தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. என் குற்றம் நான் அறிவேன். வெள்ளிடை மலைவோ தீவினையை மறவாதில் மனது என்றும் புனிதத்தை போக்கினான் பாவியானே. நீர் தீமை என்று கருதுவதை துணிந்து செய்தே. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. பாவத்தில் ஜென்மித்தேன் நீ அறிவாய். தோஷத்தில் பெற்றெடுத்தாள் என் தாயே. தீர்ப்புதனில் குற்றமோ குறையோ இல்லை. முடிவுகளில் நீதியையும் எதிர்ப்பாரில்லை. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. உள்ளத்தில் உண்மையை நீர் விரும்புகின்றீர். என் ஆத்துமத்தின் அந்தரத்தில் அறிவையொட்டும்.
என் பாவம் தீர்ப்பாயில் தூய்மையாவேன். பணிவெண்மை உயர்வாக புனிதமானே. என் பாவங்களை நீக்கி வல்லவராம் பிதாவை நாம் வாழ்த்திடுவோம். சுதனேசு கிறிஸ்துவுக்கும் தோத்திரமே. நம் உள்ளத்தில் குடிகொள்ளும் ஆவிக்கும் என்றென்றும் புகழ் ஒழிக்க ஆமென். என் பாவங்களை நீக்கி காணிக்கை பாடல். எல்லையில்லாத அன்பாலே உம் ஏக மகனை எமக்களித்த பிதாவே, ஏற்றருள்வீர் எம் பலி பொருளிதனை. கல்மனம் வெயில் முள் பனிமலை போல, கல்மனம் வெயில் முன் பனிமலை போல கசிந்துருகிடுமே உன் நினைவாலே. எல்லையில்லாத அன்பாலே உம் ஏக மகனை எமக்களித்த பிதாவே, ஏற்றருள்வீர் எம் பலி பொருளிதனை. வாழ்வழிக்கும் அனுப்பனமாக மாறும் இறைவனுக்கு வாழ்த்தப்படுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி இல்லமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, தவக்கான தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்புக் கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம். தவச் செயல்களாலும் பிறரன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதியுடையவர்களாக திகழ்வோமாக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் தரும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றேன். ஆகவே வானகடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திரளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவல தூய சவேரியார், இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். யாகத்தருவே திருவிருந்தே, தினம் தினம் நாவில் எழும் அமுதே. யாகத்தருவே திருவிருந்தே, தியாகத்தருவே திருவிருந்தே.
தினம் தினம் நாவில் வரும் அமுதே தியாக தருவே திருவிருந்தே. உண்டு மகிழ்வோர் உயிர் பிழையார் உன்னை உண்போர் உயிர் பெறுவார். உண்டு மகிழ்வோர் உயிர் பிழையார் உன்னை உண்போர் உயிர் பெறுவார். உள்ளத்தில் கோவில் கொண்டிடவா உயிருடன் ஒன்றாய் கலந்திடவா தியாக தருவே திருவிருந்தே. தினம் தினம் நாவில் வரும் அமுதே தியாக தருவே திருவிருந்தே. அருந்திட்ட கம்பி இசை தருமோ முறிந்திட்ட கிளையோ வளர்ந்திடுமோ. அருந்திட்ட கம்பி இசை தருமோ முறிந்திட்ட கிளையோ வளர்ந்திடுமோ. ஏழையின் வாழ்வு வளம் பெறவே என்றும் உன்னுடன் இணைத்திடவா தியாக தருவே திருவிருந்தே. தினம் தினம் நாவில் வரும் அமுதே தியாக தருவே திருவிருந்தே. கனத்த இதயம் கரைத்திடவா கனிந்த அன்பு ஒழுகிடவா. கனத்த இதயம் கரைத்திடவா கனிந்த அன்பு ஒழுகிடவா. வாழ்வெல்லாம் அன்பு வழங்கிடவா வருக அன்பே வரம் பொழிவாய் தியாக தருவே திருவிருந்தே. தினம் தினம் நாவில் வரும் அமுதே தியாக தருவே திருவிருந்தே.
அன்பனே விரைவில் வா, உன்னடியினை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன்னடியினை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாவச் சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னை நான், பாதை காட்டிடும் உன்னை நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியினை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. அமைதி வாழ்வை தேடுகின்றேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவே உன்னை நான், வாழ்வின் உணவே உன்னை நான் வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியினை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. இருளில் வாழ்வில் பார்க்கிறேன், இதயம் நொந்து அழுகிறேன். இருளில் வாழ்வில் பார்க்கிறேன், இதயம் நொந்து அழுகிறேன். ஒளியாய் விளங்கும் உன்னை நான், ஒளியாய் விளங்கும் உன்னை நான் வழியாய் ஏற்று கொள்கிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியினை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். இறையடியார் பீட்டர் பரதேசியை திரு அவை புனிதர் என்று அறிவிக்க ஜெபம். எல்லாமல்ல இறைவா,
மனிதரை புனிதராக்க உம் திருமகன் வழியாக இவ்வுலகில் உமது திரு அவையை நிறுவினீர். திரு அவையின் சிறப்புமிக்க உறுப்பினர்களாக காலந்தோறும் நாடுகள் தோறும் புனிதர்களை தோன்றச் செய்தீர். கிறிஸ்துவை பின்பற்றி ஏழ்மையை கடைப்பிடித்த புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வழித்தோன்றலாக பீட்டர் பரதேசி எங்கள் நாட்டில் தன் உடைமைகளையெல்லாம் ஏழைகளுக்கு ஈந்து உலக ஆடம்பரங்களையும் பதவிகளையும் உதறி தள்ளிவிட்டு ஊர் ஊராய் அலைந்து திரிந்து நற்செய்தியை அறிவித்தார். பீட்டர் பரதேசியார் மூலம் பல நன்மைகளை பெற்றமைக்காக நன்றி கூறுகிறோம். பொருளாசைக்கு அடிமையாகாமல் அவரை போன்று நற்செய்தி விழுமியங்களை பின்பற்ற அருள் தாரும். மேலும் உமது திரு அவை விரைவில் உமது அடியார் அவரை புனிதராக அறிவிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆமென். கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நாம் இந்த நாளில் தவக்காலத்தை தொடங்கி இருக்கிறோம். இந்த சாம்பல் புதன் அல்லது திருநீற்று புதன் என்று அழைக்கப்படுகிற இந்த நாளிலிருந்து நாம் தொடங்குகிற இந்த தவக்கால பயணமானது ஆண்டவரோடு நாம் ஒன்றித்திருப்பதற்கும் நமக்குள் பயணிப்பதற்கும் நமக்கு அருகாமையில் வாழுகிற மற்றவர்களை கண்டுகொள்வதற்குமான அழைப்பின் காலமாகவும் அதே வேளையில் ஆண்டவருடைய அன்பையும் அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெறுகிற காலமாகவும் இருக்கிறது என்பதனை நாம் இந்த நாளிலே சிந்தித்திருக்கிறோம். நம்முடைய ஜெபத்தாலும் நம்முடைய நோன்புகளாலும் நாம் செய்கிற தர்மச் செயல்களாலும் இவை எல்லாவற்றையும் அடைய முடியும் என்பதையும் இந்த நாளில் நினைத்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி எந்தெந்த வகைகளிலெல்லாம் ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாக முடியும் என்பதை நீங்கள் மனதில் கொண்டவர்களாக ஜெபியுங்கள், நோன்பிருங்கள், தர்ம செயல்களில் ஈடுபடுங்கள் என்பதனை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே தவக்கால சிறப்பு நிகழ்வுகள் குறித்த அறிவிப்புகள் ஏற்கனவே பேராலய ஓசையில் உங்களுக்கு வெளிவந்திருக்கிறது. அதனை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் வருகின்ற வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையை சிறப்பிக்க வேண்டியவர்கள் எரேமியா மண்டலத்தில் இருக்கக்கூடிய அன்பிய இறைமக்கள். ஆகவே தகுந்த தயாரிப்போடு வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலையில் 4:30 மணிக்கு நமது பேராலயத்திலிருந்து கல்வெட்டான்குழி புனித அந்தோணியார் ஆலயத்திற்கு நாம் நடைபயணமாக செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அன்று மாலையில் திருப்பலி இராது, மற்ற நேரங்களில் திருப்பலி உண்டு. ஆகவே மாலை நடைபயணம் தொடங்குகிறது. இந்த நடைபயணம் கல்வெட்டாங்குழி புனித அந்தோணியார் ஆலயத்தில் வைத்து சிலுவை பாதை மற்ற வழிபாட்டு நிகழ்வுகள் திருப்பலியோடு நிறைவு வர இருக்கிறது. ஆகவே அந்த நாளில் நடைபெறுகிற நடைபயணத்தில் அந்த திருப்பலி மற்ற நிகழ்வுகளை சிறப்பிக்க வேண்டியவர்கள் ஆமோஸ் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அன்பிய இறைமக்கள். தகுந்த தயாரிப்பு செய்திட அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களை, இணைந்து ஆண்டவருடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள்
தொடர்ந்து பயணிக்க அன்போடு அழைக்கிறேன். குறிப்பாக இந்த தவக்காலத்தில் ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் திருப்பலியிலே கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற அழைக்கப்படுகிறீர்கள். ஒன்று காலை 5:30 மணி அல்லது மாலை 6 மணி, ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் ஆண்டவருக்காக ஒதுக்கி பயணிக்கவும், அதன் மூலமாக இந்த நாளில் சொல்லப்பட்ட சிந்தனைகளை மனதில் உட்கொண்டு நாம் பயணிப்பதற்கான நேரத்தை நாம் கண்டுபிடிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தவக்காலத்தினுடைய அருளையும் ஆசிரியரையும் ஆண்டவர் உங்களுக்கு நிரம்ப தருவாராக. எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. பேரன்புமிக்க இறைவா, இத்திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையவனவாகி நாங்கள் நலமடைய உதவ வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்தே கள்வனை போல் கழும் மரத்தினில் கண்டதினா. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடி